இன்ப நாமத்தில் சகோதர சகோதரிகளுக்கு இதயம் கனிந்த உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே அறையப்பட்டார். எருசலேம் நகர் வீதியிலே, எருசலேம் நகருக்கு புறம்பாக மரித்தவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கின்ற செய்தி இன்றைக்கு மட்டுமல்ல, அவர் அன்று எழுந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் உலகத்தின் பல மூலைகளிலேயும் முழங்கிக் கொண்டு வருகின்றது. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் சேர்த்து சொல்லப்படுகிற ஒன்று, இயேசு மரித்தார், மறுபடியும் உயிர்த்தார் என்பதுதான். எனவே இந்த காலை வேளையிலே அந்த அற்புதமான ஒரு நாளில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்பதோடு கூட, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், உள்ளத்திலே ஒரு தைரியம் பிறக்கும் என்பதிலே சந்தேகமே எனக்கு கிடையாது. சரித்திரத்தில் சில குறிப்புகள் உண்டு. தீர்ப்பு கோரும் ஆதாரங்கள் அல்லது எவிடன்ஸ் தட் டிமாண்ட்ஸ் a verdict என்கிற ஒரு புத்தகத்திலே ஜாஷ் மெக்டாவல் என்கின்ற சரித்திர ஆசிரியர் இவ்வண்ணமாக கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார். அதிலிருந்து ஒரு சிலவற்றை முன்பாக வைக்க, குறிப்பிட்ட ஒரு பகுதியை முன்பாக வைக்க விரும்புகிறேன். பல்லாயிரக்கணக்கான மதங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே 4 மதங்கள் மட்டும்தான் தலைவரை அடிப்படையாக கொண்டவைகள். அவையாவன யூத மதம், பௌத்த மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம். யூத மதம் ஆபிரகாமை தலைவராக அடிப்படையாக கொண்டு அமைந்தது. அந்த ஆபிரகாம் 175வது வயதிலே நிறைய வயதாக இருக்கின்ற பொழுது பூரண வயசு உள்ளவராக மரித்தார் என்று ஆதியாகமம் 25வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பௌத்த மதம் அல்லது புத்த மதம் ஸ்தாபகர் சித்தார்த்த கௌதம புத்தர் என்பவர். அரசலங்குமரனாக இருந்த அவர் வாழ்க்கையில் உள்ள பலவிதமான வேதனைகளை கண்ட பொழுது சத்தியம் எங்கே, உண்மை எங்கே என்று தேடி சென்றவராக போதி மரத்தின் அடியில் அமர்ந்தார், வெளிச்சத்தை பெற்றார், புத்தர் பிரானாக மாறினார். அவரை பற்றி சொல்லுகிற பொழுது மகா பரிநிபான சுத்தா என்கின்ற அவர்களுடைய வேதத்திலே புத்தரை பற்றி சொல்லும்போது எப்பொழுது இறந்தார், எந்த வயதில் இறந்தார் என்று சொல்லப்படவில்லை. மாறாக அவர் மறுபடியும் திரும்பி வராத தேசத்திற்கு ஒளியோடு ஒளியாக ஒன்றாக இணைந்து விட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3வது மதமாக இஸ்லாம் தோற்றுவித்தவர் முகமது நபிகள் அவர்கள். நபிகள் நாயகம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி கிறிஸ்துவுக்கு பிறகு 632வது ஆண்டிலே மெக்காவிலே மரித்தார் என்று சரித்திரம் சொல்லுகின்றது. 4வது மதம் கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார், வாழ்ந்தார், கொடியவர்களாலே பிடிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டார், மரித்தார், மரித்தவரை அடக்கம் பண்ணினார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எல்லா மார்க்கங்களையும் தவிர அல்லது எல்லா மார்க்கத்தின் மத்தியிலேயும் ஒரே ஒரு மார்க்கம், தன்னுடைய தலைவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லும் என்று கேட்பீர்களே, ஆனால் அது கிறிஸ்தவ மார்க்கமே தவிர வேறு எதுவுமே இல்லை. பல சமயத்திலே மக்கள் ஒரு சில இப்படி சொல்லுவார்கள், நீங்கள் சும்மா சொல்லுகிறீர்கள், இயேசு உயிரோடு எழும்பவில்லை, நீங்கள் வெறுமனை பிதற்றுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். வெறுமனை பிதற்றவில்லை அருமையான சகோதர சகோதரிகளே, இது சத்தியம். இதற்கு சாட்சி என்று பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் வாழுகின்றார்கள். அவர் உயிர்த்தெழுந்த நாட்களிலே பெந்தெக்கோஸ்தே என்கிற நாள் வந்த பொழுது, உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு 50வது நாள், அந்த பஸ்கா பண்டிகை முடிந்து 50வது நாள் நிறைவேறின வேளையிலே எருசலேமின் வீதியிலே நின்று கொண்டு இயேசுனுடைய சீஷர்கள் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று அறிவித்தார்கள். 50 நாள் ஒருவரை கல்லறையிலே வைத்த பிறகு 50 நாட்கள் கழித்து தாராளமாக பார்க்க முடியும். அவருடைய சரீரம் அங்கே இருந்திருக்கும், அவருடைய புதைத்த அவருடைய அந்த வைத்த கல்லறை அங்கு வைக்கப்பட்டிருக்கும். சொந்தக்கார உயிரோடு இருக்கிறார், பார்த்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் ஒருவர் கூட அந்த நாளாலும் சரி இந்த நாளாலும் சரி மறுத்ததே கிடையாது. இயேசு உயிரோடு எழுந்தார், அது சத்தியம், அது மாற்றப்பட முடியாத ஒன்று. அப்படி உயிரோடு எழும்பவில்லை என்று சொன்னால், அவருடைய சரீரம் எங்காவது இருந்திருக்கும் என்று சொன்னால், அந்த நாட்களிலேயே கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அடிப்படையாக வைத்து பரவி வந்த நாட்களிலேயே நசுக்கி இருப்பார்கள். இன்று வரைக்கும் அவருடைய சரீரத்தை காணவே முடியவில்லை. கல்லறை காலியாக இருக்கிறது. காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம்தான், இயேசு உயிரோடு எழும்பிவிட்டார்.
அவர் எழும்பவில்லை என்பதற்கு பல காரணங்கள் மக்கள் சொல்லுவார்கள். காரணங்கள் சொல்லாமே தவிர நடந்த சத்தியத்தை இன்றைக்கும் மறைத்து வைக்க முடியாது. 2000 ஆண்டுகளாக சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து மறுபடியும் உயிரோடு எழுந்தார். இதற்கு இணையாக சொல்லுவதற்கு உலகத்தில் வேறு எந்த விதமான மார்க்கமும் இல்லை, எந்த விதமான வழியும் இல்லை, எந்த தலைவரும் கிடையாது, எந்த மகானும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இவர் ஒருவர் தான் ஆண்டவர். இவரை விட்டால் வேறு ஆண்டவர் கிடையாது. அதை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கேள் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே ஆண்டவர், அவரை அன்றி வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு இவர் மரித்தோரிலிருந்து மறுபடியும் எழுந்த காரணத்தால் உங்களுக்கும் எனக்கும் என்ன அதில் லாபம்? அதை சொல்லுகிறோம். நமக்கு என்ன அதில் லாபம் என்று கேட்பீர்களே. ஆனால் இயேசு உயிரோடு இருக்கும்போது அழகாக சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனித குலத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? மரண பயம். ஒத்துக்கிறீங்களா? எல்லாருக்கும் இருக்கிற பயம். செத்துருவோமோ பயம். தெருவில் போகும் பொழுது, ஏதாவது ஒரு பலவீனம் தாக்கும் பொழுது, அல்லது எதிர்பாராத சம்பவம் நடக்கின்ற வேளையிலே உள்ளத்தில் வருகிற பயம் என்ன தெரியுமா? மரண பயம். செத்து விடுவோமோ என்கிற ஒரு பயம். அந்த பயத்தின் நிமித்தமாக பல காரியங்களை செய்ய முற்படுகின்றோம். இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, சத்திய வேதம், சத்திய சுவிசேஷ வேதம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த சத்திய வசனத்தை கேட்கின்ற வேளையிலே வாழ்க்கையிலே முதலாவதாக இது கொண்டு வரக்கூடிய விடுதலை என்னவென்று தெரியுமா? மரண பயத்தில் இருக்கக்கூடிய மக்களை அது விடுதலையாக்குகிறது. விடுதலையாக்குகிறது. என்னுடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். மரணத்தை விட்டு நீங்குவதற்கு, மரண பயம் இல்லாமல் வாழ்வதற்கு, மரணத்தை ஜெயிப்பதற்கு ஒரு மார்க்கம் உண்டு என்று சொன்னால் அது கிறிஸ்தவ மார்க்கம். அதனால்தான் தமிழ்ல பழமொழி ஒண்ணு உண்டு, சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் அளவு என்று சொல்லுவார்கள். என்னவா, சாக துணிஞ்சிட்டான் சமுத்திரம் பெருசா என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுகிறேன், அது எல்லோருக்கும் அல்ல, கிறிஸ்தவனுக்கு தான் பொருந்தும். காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவன் ஒருவன் தான் உலகத்தில் வாழுகிற வேளையிலே மரண பயம் இல்லாமல் வாழக்கூடிய ஒருவன். இந்த எந்த கிறிஸ்தவ எடுத்து பாருங்கள், ஒரு கேள்வி கேளுங்க போயிட்டு, ஐயா நீ செத்த பிறகு எங்க போவ சொல்லி கேளுங்க, உடனே சொல்லுவார் பரலோகம் செல்லுகிறேன். அது யாரா இருக்கட்டும், எந்த கிறிஸ்தவ எந்த பிரிவா இருக்கட்டும், எந்த விதமான ஒரு என்ன சொல்ல சபையாக இருக்கட்டும், போய் கேட்டு பாருங்க. எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை சத்தியம் அல்லது அடிப்படை உணர்வு, கிறிஸ்தவம் கொடுக்கக்கூடிய முதலாவது விடுதலை மரண பயத்திலிருந்து விடுதலையை தருகிறது. எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க, சொல்லுகிற விதத்தை கவனியுங்கள். பிள்ளைகள் யாரு? நீங்களும் நானும். மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அப்படின்னா மனித பிறவிகளாக இருக்க, அவர்களைப் போல இயேசுவும் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார், மனிதனாக தோன்றினார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், முதலாவதாக மரணத்துக்கு அதிகாரியாக விளங்கிய பிசாசை அவருடைய மரணத்தின் மூலமாக இயேசு அழிக்கிறார், ஜெயிக்கிறார், வெற்றியாக சூடுகிறார். இரண்டாவது, அதே மாதிரி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்குள், மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்போ ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் வாழுகிறவர்கள் நீங்களும் நானும். அந்த மரண பயத்திலிருந்து நீக்குவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், மரித்தவர் மறுபடி உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லப்படுகிற பொழுது இயேசு கண்ணீரை துடைக்கிறார், அரவணைக்கிறார், வியாதியை நீக்குகிறார், சந்தோஷம் தருகிறார்,
செழிப்பு கொடுக்கிறார், ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்றால் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதெல்லாம் உண்மை. ஆனால் அதுவல்ல முக்கியமான காரியம். வாழ்க்கையில முக்கியமான ஒன்று, கிறிஸ்தவம் கொடுக்கக்கூடிய அடிப்படை தேவைகளில் ஒன்று என்னவென்றால் மரண பயத்தில் இருக்கக்கூடிய மக்களை விடுதலையாக்கி விடுகின்றது. இன்றைக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிற பொழுது சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் வருவது உண்மைதான். அதற்கும் மேலாக அடிப்படைகளை பார்ப்பீர்களே ஆனால் மரண பயத்திலிருந்து விடுதலையை கொடுப்பது கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றுதான். இயேசு